வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. சுதந்திர தினத்து அன்று ஒரு நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவதும் அந்த சுதந்திர தினத்தினை நாம் நினைத்து அனுசரிப்பதும் என்பது வேறு. அதே நேரத்தில் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினருக்கு நாம் சுதந்திர தின உரையாக அல்லது சுதந்திர தின ஒரு விசேட செய்தியாக சில செய்திகளை கூறியாக வேண்டும். ஏனென்றால் ஏன் இந்த தினத்தை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால், இந்த சுதந்திர தினத்தில் தான் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் பெறும் இந்த செய்திகள். அதில் குறிப்பாக பிஜேபி இன்று தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி கட்சியினருக்கு ஒரு சிறிய விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்டை நாடான நம்முடைய பங்களாதேஷ் ஷேக் ஹசீனாவுடைய தஞ்சம் என்பது இந்தியாவில் நடந்திருக்கிறது. ஒரு இளைஞர்களாக கிளர்ந்தெழுந்து தன்னெழுச்சியாகவோ தூண்டப்பட்டோ கிளர்ந்தெழுந்து அந்த நாட்டினுடைய அதிபருக்கு எதிராக போராடி ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இப்போது அவர் இந்தியாவில் இருக்கிறாரா, எந்த நாட்டில் இருக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். இதில் பிஜேபிக்கு என்ன செய்தி இருக்கிறது என்றால், இந்த ஷேக் ஹசீனா என்றைக்கு பங்களாதேஷிலிருந்து விரட்டப்பட்டாரோ அன்றைய தினத்தில் இந்திய ஊடகங்கள், குறிப்பாக தமிழக ஊடகங்கள், பங்களாதேஷ் கலவரம் இந்தியாவிற்கு சொல்லும் பாடம் என்ன அல்லது இது போன்ற பொருள் வரும்படியான தலைப்புகளை வைத்து நிறைய ஊடகங்கள் வாதம் நடத்தினார்கள். அவர்கள் அவ்வாறு வாதம் நடத்தும் போது எனக்கு ஒரு எதிர்கருத்து இருந்தது. காரணம், ஒரு போராட்டத்தினை, ஒரு கிளர்ச்சியை, அதாவது சட்டத்திற்கு எதிரான, சட்டத்திற்கு புறம்பான ஒரு போராட்டத்தினை அதை முதன்மைப்படுத்தி அதை ஒரு பேசு பொருளாக்கி அதை தலைப்பாக்கி அதை வாதம் செய்வது என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று நான் அன்று நினைத்தேன். இன்றளவும் எனக்கு அந்த கருத்தில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் சில விஷயங்கள் நடந்து முடிந்த சில தினங்கள் கழித்து ஒரு புதிய பொருள் நமக்கு விளங்கும் அல்லது புதிய கருத்தினை தோற்றுவிக்கும். அது நாம் மெதுவாக அந்த நிகழ்வின் அடிப்படை அம்சங்களை ஆழ்மனம் மிக எளிதாக அல்லது ஆழ்மனம் மிக ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த தோன்றல்கள் வரும். அந்த அடிப்படையில் ஷேக் ஹசீனா எப்படி துரட்டப்பட்டாரோ அதேபோல் இந்தியாவில் இன்று ஆண்டு கொண்டிருக்கும் பிஜேபிக்கு எதிராக கிளர்ச்சிகள் தோன்றலாம் அல்லது அந்த கிளர்ச்சிகள் தோன்றுவதற்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கிளர்ச்சி தன்னெழுச்சியாகவே வந்தது என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்கி இதில் ஊடுருவலாம் என்ற ஆபத்து இருக்கிறது. இதை மறுக்க இயலாது. அப்படி ஒன்று தோன்றிவிடக்கூடாது, அந்த செய்திகள் இங்கு வலுப்பெறக்கூடாது. எங்கு பங்களாதேஷில் நடந்த கலவரம், அந்த கலவரத்தை குறித்த செய்திகளை நாம் படித்துக் கொள்ளலாம். அதுபோன்ற எண்ணங்கள் இங்கு வேரூன்றிவிடக்கூடாது என்பதில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி வேரூன்றுவதற்கு பல காரணிகள் இருக்கிறது என்பதில் முதன்மையான காரணம் என்னவென்றால், இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிடும் எதிர்க்கட்சிகள் சற்று தரம் தாழ்ந்து போய் இந்த இளைஞர்களை ஒன்று கூட்டி, அதாவது இளைஞர்கள் என்றால் சிந்தித்து செயலாற்றும் சித்தாந்த அடிப்படையிலான இளைஞர்கள் அல்ல, மிக கிளர்ந்தெழுந்து மேலெழுந்த வாரியாக கிளர்ந்தெழுந்து பெரு உணர்ச்சியின் காரணமாக, ஒரு ஆதிக்க மனப்பாங்கின் காரணமாக கிளர்ந்தெழக்கூடிய, மிக எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடிய இளைஞர்களை எதிர்க்கட்சிகள் கையாண்டுவிடும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. கையாண்டுவிடும். அப்படி செய்தால் அது ஏதோ இந்த அரசுக்கு எதிராக நடக்கிற ஒரு கிளர்ச்சியாக காட்டி அடுத்த தேர்தலில் தங்களை வெற்றி கொள்ள செய்வார்கள். இத்தனை தரம் தாழ்ந்த கட்சிகளும் இருக்கின்றன. நான் எதிர்கட்சிகள் என்று இன்றைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து வரிசைப்படுத்தி நீங்கள் எத்தனை கட்சிகளை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதில் செய்யக்கூடிய கட்சி எது என்பதை நம்மால் இப்போது அடையாளம் காண முடியாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ற போர்வையில் பிரிவினைவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய சக்திகள் இந்த பங்களாதேஷில் நடந்த அந்த கிளர்ச்சியை, ஏதோ ஒரு அந்த போராட்டத்தை, சட்டவிரோத போராட்டம், ஒரு அரசுக்கு எதிராக நடப்பது என்பது எப்பொழுதுமே சட்டவிரோத போராட்டம் தான். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிற்கும், இறையாண்மை கொண்ட ஜனநாயக நாட்டிற்கும் பல்வேறு அதிகார பகிர்வுகள் கொண்ட அமைப்புகள் இருக்கிறது. அதை முதலில் நினைவில் கொள்ளுங்கள். அவர்களுடைய சுதந்திரமான கருத்துக்களை அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களின் எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. எல்லா நாட்டிலும் அந்த ஒரு அதிகார பகிர்வு கொண்ட
மையங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதிமன்றம் வித்தியாசமான அல்லது இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குமானால் மீண்டும் நாம் செல்வதற்கு அடுத்து மேல்முறையீடு ஒன்று இருக்கிறது. இப்படி பல்வேறு அடுக்குகளை கொண்ட ஒரு அதிகார பகிர்வுகளை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டில் அங்கு மதம்தான், அது ஒரு மதம் சார்ந்த நாடுதான் இருந்தாலும் கூட அங்கு தங்களுக்கு வழி தேடல்களை அல்லது தங்களுக்கு வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லது வழிகாட்டுதல்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த பங்களாதேஷ் மக்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் அங்கு மேலெழுந்த வாரியாக, நான் ஏற்கனவே சொன்னது போன்ற மேலெழுந்த வாரியாக ஒரு பொறியை தூண்டிவிட்டு மிகப்பெரிய மக்களை அங்கு கூட்டி அதாவது அதிருப்தி அடைந்தவர்கள் என்பது, தொடர்ந்து ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அதிருப்தி அடைந்தவர்கள் என்பது ஒரு குழு உருவாகும், நிச்சயமாக உருவாகும். அந்த குழு பிஜேபிக்கு எதிராக கூட இங்கு உருவாகி இருக்கும். இந்நேரம் அது கால் ஊன்றும். அவைகள் நேரம் பார்த்து தாக்கும். பிஜேபி இதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அபாயமாக அல்ல, அடையாளம். ஷேக் ஹசீனா எப்படி எதிர்க்கப்பட்டார், அவர் உண்மையிலேயே அவர் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார் அல்லது சர்வாதிகாரி போல் நடந்து கொள்வது போல் நாட்டுக்கு நன்மை செய்தாரா என்றெல்லாம் யாரும் பகுப்பாய்வு செய்ய இங்கு ரெடி இல்லை, இங்கு தயாரில்லை. அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம், நீண்ட நெடுங்காலமாக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களை ஒருங்கிணைத்து இவர்கள்தான் மிகப்பெரிய ஜனநாயக சக்திகள், இவர்கள் நம்ம நாட்டை பாதுகாக்க வந்த ஒரு ஆபத் பாந்தவன்கள் அல்லது இந்த நாட்டினுடைய அபாயகரமான சட்டங்களை, இந்த நாட்டில் நிலவக்கூடிய அபாயகரமான நிலைமைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஆபத் பாந்தவன்கள் என்று இவர்களை முன்னிறுத்த எல்லா கட்சியும், ஆட்சியில் அல்லாத எல்லா கட்சியும் தயாராக இருக்கும். இங்கு ஒன்று மறக்கப்படுகிறது. என்னவென்றால் இங்கு ஒரு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இந்த நீதிமன்றங்கள் வாயிலாக நாம் நீதி வரை பெற்றுவிட இயலும் என்பதை நாம் சற்று மறந்திருக்கிறோம். காலதாமதம் ஆனாலும் நீதிமன்றங்கள் சில சிறப்பான தீர்ப்புகளை கூறியிருக்கிறது. ஆக இந்தியாவிற்குள் இப்படி ஒரு உணர்வு பொறியை தூண்டி விடுவதன் மூலமாகவோ அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களை அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களாக மாற்றப்படக்கூடிய அபாயங்கள் இங்கு இருக்கிறது. நான் மீண்டும் கூறுகிறேன், ஷேக் ஹசீனா உடைய அந்த கலவரம், வெளியேற்றம், அந்த நாட்டிலிருந்து பங்களாதேஷிலிருந்து வெளியேற்றம் நடத்தப்படும் பொழுது இந்திய ஊடகங்கள் உடனடியாக அதை பிரதிபலித்து தலைப்பு செய்தியாக வைத்தன. நான் அந்த விஷயத்தை தலைப்பு செய்தியாக வைத்ததை கூறவில்லை. ஆனால் இது எதை காட்டுகிறது என்று மறைமுகமாக, ஏன் அதில் பங்கேற்று பேசிய சில பத்திரிகையாளர்கள் கூட, மூத்த பத்திரிகையாளர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் கூட பங்களாதேஷிற்கு இந்தியா மறைமுகமாக உதவி செய்தது, ஆகையினால் இது இந்தியாவுக்கு எதிரான போராட்டமும் மாறக்கூடும் என்று மறைமுகமாக, ஆனால் உண்மை உரைக்கும்படியாக அவர்கள் விவாதம் செய்தார்கள். எனவே பிஜேபி இதை குறித்து மிக 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 கவனமாக, பிஜேபி கட்சியினர், தற்போது பதவியில் இருக்கும் நமது பிரதமர் மிக 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 உன்னிப்பாக கவனியுங்கள், ஆழ்ந்து கவனியுங்கள். ஏற்கனவே அரசுக்கு ஒரு நாட்டிற்கு எதிரான போராட்டமாக, ஒரு அரசுக்கு எதிரான போராட்டமாக மாற்றியது வடகிழக்கு மாகாணங்கள், மணிப்பூர். இதுபோன்று இவர்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அரசுக்கு எதிரான கிளர்ச்சி என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் அல்லது ஒரு அவசரகால நிலையை எதிர்க்கட்சிகள் என்ற பொருளில் இருக்கக்கூடிய சக்திகள் பிறப்பிக்க இயலும். நான் இதற்காக எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறேன் என்ற அர்த்தமல்ல. எதிர்க்கட்சிகளில் பிரதானமாக இருக்கும் கட்சியோ அல்லது அடையாளமே இல்லாத கட்சியோ இதை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சியானது அதனுடைய பிரதமர் சற்று கூர்ந்து கவனித்து உளவுத்துறையின் மூலமாக கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே இது போன்ற சக்திகளை கிள்ளி எறிவது மிக சரி. நான் கூறுவது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஜனநாயக மறுபடி போராடுகிறவர்களே அல்ல, கிள்ளி எறிய சொல்லவில்லை. அதன் பெயரில் அதன் போர்வையில் ஒரு கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிடக்கூடிய அபாயம் நம் நாட்டில் இருக்கிறது. அது என்ன என்று தெரிந்தால் நான் மிக பகிரங்கமாகவே அதை கூற மிக தயாராகவே இருப்பேன். ஆனால் அது என்னவென்று என்னால் வெளிப்படையாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது போன்ற அபாயங்களை தூண்டிவிடக்கூடிய கட்சிகள் இருக்கிறது என்பது தெரிகிறது. இது ஒரு மேலோட்டமான சந்தேகம் அல்லது ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அச்சத்தை ஏற்படுத்துகிறேன் என்ற அர்த்தம் அல்ல. பிஜேபிக்காரர்களும் ஆளும் கட்சியினரும் பிரதமரும் மிக கூர்ந்து
இந்த ஊடகங்களினுடைய தலைப்புகளையும் அதனூடாக சொல்லப்படும் நிறுவப்படும் விஷயங்களையும் அந்த எதிர்க்கட்சிகளுடைய நகர்வுகளையும் மிக உன்னிப்பாக கவனியுங்கள். ஜனநாயக ரீதியாக போராடினால் தாராளமாக வரவேற்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இவர்கள் கிளர்ச்சியாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பாக இதை பயன்படுத்திவிடக்கூடாது. அந்த உணர்வுகள் இந்தியாவுக்குள் பிரதிபலிக்கும் முன்பு நாம் அதற்கு தகுந்த ஜனநாயக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். இது ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, பிரதமருக்கு மிக முக்கியமான என்னுடைய செய்தி. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.